ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிறுவாபுரி முருகன் டெம்பிளுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிறுவாபுரி முருகன் டெம்பிள் சென்னையிலேருந்து சுமார் 35 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம் சிறுவாபுரி முருகன் டெம்பிளுக்கு. நம்மளுக்கு கோயம்பேடுலேருந்து பஸ் வசதியும் இருக்குது, ரெட் ஹில்ஸ்லேருந்தும் பஸ் இருக்குது. நம்ம எப்படி போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை பாடியிலேருந்து கொளத்தூர், அப்புறம் மாதவரம் ஜங்ஷன் வழியாக ரெட் ஹில்ஸ் போகிற ரோட்டில் அந்த வழியாக போனோன்னா சிறுவாபுரி முருகன் டெம்பிள் வரும். இதுதான் மாதவரம் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா ரெட் ஹில்ஸ் போகிற ரோடு. ஸோ நாங்கள் காலை வேளையில் கிளம்புனதுனால அதிகமான டிராஃபிக் இல்லை சென்னையில். ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போனோம். நிறைய இந்த மாதிரி முருகரோட ஸ்டில் போட்ட வாகனங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல வைப்பாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா சிறை புழல் சிறை. நிறைய சிறை கைதிகளை பார்க்குறதுக்காக அவர்களோட உறவினர்கள்லாம் வெளியே காத்துட்ருந்தாங்க. அதை கடந்து நம்ம நேராக போனோன்னா ரெட் ஹில்ஸ் போகிற ரோடு வந்துடும் இதில். ஸோ பைக்கில் வரவங்களாம் ரொம்ப சேஃப்டியாக வாங்க, ஹெல்மெட் போட்டு வாங்க. காரில் வரவங்களும் சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு வாங்க. இதுதான் ரெட் ஹில்ஸ் கிட்ட இந்த ரோடு. நேராக போனோன்னா நம்ம ரெட் ஹில்ஸ்லாம் தாண்டி போனோன்னா இந்த டோல்கேட் வரும். ஸோ இதான் சிறுவாபுரி போகிற பஸ்ஸு இது தான். இந்த மாதிரி நிறைய பஸ்ஸு செவ்வாய்க்கிழமையில் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பக்தர்கள் பேருந்து வழியாகவும் வராங்க. நிறைய பேர் பைக்லேயும் வருவாங்க, பார்த்துருக்கோம். அதே போல் ஆட்டோ மற்றும் கார்லேயும் வராங்க. ஸோ இந்த லெஃப்ட்டு போனால் தான் நம்மளுக்கு சிறுவாபுரி முருகன் போகிற கோவில் போகிற லெஃப்ட் வரும். இந்த சரவணா ஹோட்டல்னு வரும். ஸோ இது நேராக போனோன்னா இந்த ஜங்ஷன் வந்துடும். ஜங்ஷன்லேருந்து நம்மளுக்கு பஸ்ஸில் போகிறவங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. நாங்கள் பைக்கில் போனதுனால நாங்கள் டைரெக்டாக கோவில்கிட்டே பார்க்கிங் இருக்கும். கோவில்கிட்ட போய் பார்க் பண்ணிக்கலாம் பைக்கில் போனால். பஸ்ஸில் வரவங்க ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணி வந்துடுவாங்க. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். பக்கத்துலலாம் வயல்வெளிகள்லாம் இருக்கும், நிறைய நெற்பயிரெலாம் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஏரி, இது நெற்பயிர் இருக்குது, வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது, அருமையான காட்சியாக இருந்தது. உண்மையாலுமே ரொம்ப நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான தரிசனமாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் போயிருந்தோம் இன்றைக்கி கோயிலுக்கு. கோயிலில் போய் பார்த்தா செம க்ரௌடு. கிட்டத்தட்ட இந்த குளத்தெல்லாம் தாண்டி ரொம்ப லாங்கில் இருந்தது லைன். நாங்கள் லைனில் ஃப்ரீ தர்ஷன் தான் நாங்கள் வந்தோம். எப்பயுமே நான் ஃப்ரீ தர்ஷன் தான் போவேன். 50 ருபீஸ் இருக்குது, 100 ருபீஸ் டிக்கெட் இருக்குது. ஸோ 100 ருபீஸ் 50 ருபீஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீ தர்ஷன் தான் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் நான் ஃப்ரீ தர்ஷன் ரொம்ப லாங்கில் இருந்தாலும் நான் ஃப்ரீ தர்ஷன்லேயே நின்ட்டேன். இது பார்த்திங்கன்னா குளம், கோவிலோட குளம், மிக பெரிய குளம் இது. அதேமாதிரி குளத்து பக்கத்தில் இந்த பக்கத்தில் திருக்கோயிலோட கட்டுமான பணிலாம் நடந்துட்டுருக்கு. திருப்பணிலாம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இது சமீபமாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பட் இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடுக்காக இல்லை ஏதாவது தங்கும் விடுதியான எனக்கு தெரில. பட் இது கட்டிகிட்ருக்காங்க இப்போது. நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட வரத்துக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து இதுதான் இந்த க்ளோஸ்டு நிறைய லைனில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வரிசை இருக்கும். இந்த 10 வரிசையை க்ராஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் நம்மளுக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். நிறைய க்ரௌட் இருக்கும். நிறைய பேர் அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நம்மளோட முருகரை கூப்பிடும்போது நம்மளை மெய் மறந்து போவோம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்ம அத்தனை கஷ்டத்தையும் மறந்து கோவிலுக்கு ஒரு முருகனை பார்க்குறதுக்காக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்கும். நான் கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். 6 வாரம் தான் வரலான்னு பார்த்தேன். ஆனால் 7வது வாரமும் என்னை முருகர் வர வச்சார். அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 மாதங்களாக நான் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வந்துனே இருக்கேன். ஒரு வாட்டி கூட நான் டயர்டானதே கிடையாது. லைக் போக வேணாம் அப்படின்லாம் கிடையாது. எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஸோ அதனால் நல்ல மன நிம்மதியோடு முருகர் பார்ப்பேன். இது முருகர் கோவில் உள்ள நிறைய ஸ்தலம், சிவன், விநாயகர் எல்லாமே இது உள்ளே இருக்காங்க. ஆனால் நம்மளால் செவ்வாய்க்கிழமை க்ரௌட் இருக்கிறதுனால நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெறும் முருகரை மட்டும் நம்ம பார்த்துட்டு
அப்படியே நம்ம வெளியே வந்துடுவோம். இந்த கோபுர தரிசனம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்மளோட கொடிமரத்தை பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம். ஸோ நிறைய தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. குடி தண்ணீர்லாம் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இன்னும் இந்த பாத்ரூம் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மரகத மயில். முருகர் கோயிலில் வந்து இங்கே வந்து மரகத மயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இதான் கொடிமரம். கொடிமரத்தில் நம்மளுக்கு வந்து வஜ்ரவேல் மாதிரி இருக்குது. இங்கே வந்து இந்த இடம் தான் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம முருகரை பார்த்துட்டு மன நிறைவாக வெளியே வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து கோவிலில் தரிசனம் முடித்தோடனே சாக்லேட்ஸு அப்புறம் வந்து நிறைய ஸ்வீட்ஸ்லாம் தருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் கொடுப்பேன். சாக்லேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நெல்லிக்காய் வந்து ரொம்ப நம்ம உடலுக்கு நல்லது. ஸோ இந்த தரிசனம் கோபுர தரிசனம் பார்க்குறோம். இதை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது. நிறைய பூ மாலைகள்லாம் விற்பாங்க. அதே போல் நிறைய இந்த விளக்குலாம் விற்பாங்க. விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த தொட்டில்லாம் விற்பாங்க. தொட்டில் எதுக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவர்கள்லாம் கட்டுவாங்க. ஸோ அதனால் நிறைய இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. ஏன் அப்படின்னா முருகரோட சக்தி தான் காரணம். முருகரை உணர்ந்தால் மட்டும்தான் அது எல்லாராலையும் அதை உணர்ந்தால் தான் அதோடய சக்தியை நம்மளால் உணர முடியும். ஸோ உங்களோட மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை மனதார நினைத்து உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு வந்து பாருங்கள். உங்களால் எப்போ முடியுதோ வந்து பாருங்கள். நீங்கள் வீக் டேஸில் கூட வரலாம். வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கனாலும் கொஞ்சம் காலியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை ரொம்ப க்ரௌட் இருக்கும். ஸோ உங்களோட அவைலபிள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். நான் வந்து முருகர் கோவில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கும் மன நிறைவாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து பக்கத்துலேயே நம்ம கோவில் பக்கத்துலேயே ஒரு சிவன் தலம் இருக்குது. அதை ஒட்டி பெருமாள் தலம் இருக்குது. இது வரைக்கும் நான் அது உள்ளே போனதில்லை. இதுதான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ண சிவன் கோவில். இது கோவில் தரிசனம் முடிச்சுட்டு நான் வந்து திருப்பி ரிட்டன் சென்னைக்கு என் பைக்கில் கிளம்பிட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன். எனக்கு ரொம்ப மன நிறைவான தரிசனமாக இருந்தது. உங்களுக்கு